காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழக விவசாயிகள் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பிரகாஷ், கர்நாடக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் விவசாயிகளின் பிற கோரிக்கைகள் என்னென்ன? எந்தெந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? நிச்சயமாக தற்போது கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே தற்போது மேகதாது என்ற பகுதியில் அணை கட்டுவதை தொடர்ந்து கூறி வருகின்றன. அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இதன் காரணமாக தற்போது தமிழக விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இன்று தடையை மீறி தற்போது கிருஷ்ணகிரி தஞ்சையை சேர்ந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது நம்மிடையே பேசுவதற்காக விவசாயி பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்க, அவரோட நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். இந்த போராட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன? இந்த போராட்டம் தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, காவல்துறைக்கு எதிரான போராட்டம் அல்ல. தமிழகத்தை அழித்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசு ஏற்கனவே 6 அணைகளை சட்டத்திற்கு புறம்பாக கட்டியிருக்கிறார்கள். ஒரு அணை மட்டும்தான் இன்றைக்கு அனுமதியோடு கட்டியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் உபரி நீரையை தடுத்து நிறுத்துவதற்கு மேகதாது ராட்சிமணல் அணை கட்டுமான பணிக்கு தீவிரமாக முயற்சி எடுத்து 5000 கோடி மதிப்பீட்டில் அணையை கட்டப்போகிறோம். மத்திய அமைச்சர்கள் சதானந்த கவுடாவும் அனந்தகுமாரும் எங்களுக்கு அதற்கான உறுதியை அளித்திருக்கிறார்கள். 15 தினங்களுக்குள்ளாக நாங்கள் அனுமதியை பெற்று அணையை கட்டப்போகிறோம் என்று அந்த மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதை தடுத்து நிறுத்துவதற்கு மோடி முயற்சிக்க வேண்டும், முன்வர வேண்டும் என்று கேட்கிற போராட்டமாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களே, எங்கள் அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருந்து விடாதீர்கள், அந்த பாவத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்காதீர்கள், எங்கள் அழித்து விடாதீர்கள் என்று கேட்கலாம் என்று கர்நாடக அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்காக அந்த மாநில எல்லை நோக்கி போய் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்கு வந்தோம். எங்களை அனுமதி மறுத்து தடுக்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் வீதியில் இருக்கிறோம். தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது என்னவாக இருக்கும்? உங்களுக்கு தொடர் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் சந்திக்க மறுக்கிறார். கேட்டால் அனந்தகுமாரும் சதானந்த கவுடாவும் இவங்களை மறுக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கர்நாடகம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்களை மீறி உங்களை சந்திக்க முடியாது, அவர்களை மீறி அணை கட்டுவதை தடுக்க முடியாது என்று மோடி மௌனமாக காத்து இன்றைக்கு அவர்களுக்கு பச்சை கொடி காட்டுகிறார். அவரை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம். தமிழக விவசாயிகளை வஞ்சித்து விட்டு தமிழகத்தை பாலைவனமாக்கிவிட்டு 22 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை பாலைவனமாக்கிவிட்டு 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை பறித்துவிட்டு தமிழக மக்களிடத்தில் வாக்கு கேட்ட வந்தால் அனுமதிக்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கை செய்திருக்கிறோம். அவர் தமிழகம் வருகிற போது அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். நிச்சயமாக தற்போது பாண்டியன் அவர்கள் தெரிவித்தது போல தற்போது காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை தொடர்ந்து அவர்கள் அந்த செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தற்போது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்திற்குள் வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்துவோம் என்று இந்த பகுதியில் விவசாயிகள் தற்போது தெரிவித்துள்ளனர்.